அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 555 575 வரை மொத்தம் 16 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். உயிர் வெளி இடையே உரை கரும்பகுதி அயவெளி வகுத்த அருட்பெரும் ஜோதி. உயிர்வெளி அதனை உணர்கலை வெளியில் அயலற வகுத்த அருட்பெரும் ஜோதி. கலைவெளி அதனை கலப்பரு சுத்த அலர்வெளி வகுத்த அருட்பெரும் ஜோதி. சுத்த நல் வெளியை துரிசரு பரவெளி அத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி. பரவெளி அதனை பரம்பர வெளியில் அரசுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. பரம்பர வெளியை பராபர வெளியில் அறந்தர வகுத்த அருட்பெரும் ஜோதி. பராபர வெளியை பகற்பெரு வெளியில் அராவர வகுத்த அருட்பெரும் ஜோதி. பெருவெளி அதனை பெரும் சுக வெளியில் அருளுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. இவைகள் தான் 16 வரிகள். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளியை பற்றி சொல்கிறாங்க. அதாவது என்னென்ன வெளிகள்னா, உயிர்வெளி, கலைவெளி என்று சொல்லக்கூடிய சுத்த அலர்வெளி, பரவெளி, பரம்பரவெளி, பராபரவெளி, பெருவெளி. அதாவது இந்த பராபர வெளியை தான் பெருவெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். முதல் 2 வரிகள், உயிர்வெளி இடையே உரை கரும்பகுதி அயவெளி வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது உயிர்வெளி என்பது ஜீவன் இருக்கக்கூடிய ஸ்தானமாகிய, அதாவது ஜீவாகாசம் என்று சொல்லக்கூடிய சிற்சபை. அப்போ இந்த சிற்சபையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லுக்கு அடங்காத, அதாவது சொல்லவே முடியாத அளவு பலவிதமான அருமையான அனுபவங்களை உள்ளடங்கி இருக்கு. பலவிதமான மிகவும் சிறப்பான அனுபவங்களை உள்ளடக்கிய வெளிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகளில் உயிர்வெளி அதனை உணர்கலை வெளியில் அயலற வகுத்த அருட்பெரும் ஜோதி. இந்த உயிர்வெளி எனப்படும் இந்த ஜீவாகாசமாகிய சிற்சபையில், அந்த சிற்சபை நமக்கு இப்போ சொந்தமாக இல்லை. இதை நம்ம சொந்தமாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எந்த அறிவுனால் இந்த சிற்சபையில் உள்ள அனுபவங்களை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியுமோ, அந்த அறிவை தான் அவர் இங்கே கலைவெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சொந்தமாக இல்லாமல் அயலாக இருக்கக்கூடிய இந்த சிற்சபையை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். எந்த அறிவை நாம் அறிய வேண்டுமோ அந்த அறிவை நாம் அறிந்து அவ்வெளி, அதாவது அதன் எல்லையை கண்டால் சிற்சபையானது அயல் என்ற நிலை மாறி சொந்தமானதாக விளங்கும் என்று வகுத்து கொடுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது சிற்சபையை சொந்தமாக்கி கொள்வதற்காக நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? அறிவு தேவைப்படுது. அதைத்தான் இங்கே அவர் அதை என்ன சொல்கிறாரு? கலை, அதாவது கலைவெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த வரிகளில் கலைவெளி அதனை கலப்பு அரு சுத்த அலர்வெளி வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது இந்த கலைவெளி எந்த நினைப்புமே இல்லாமல், கலக்கமே இல்லாமல், அதாவது எந்த விதமான மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவற்றின் கலப்பு இல்லாமல் தூய நல்வழியிலே விளங்குமாறு அமைத்து கொடுத்த அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த வழியிற்கான விளக்கம். அதாவது இந்த கலைவெளி சுத்தமாக இருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவற்றின் கலப்பு இல்லாமல் சுத்தமாக அமைத்து கொடுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. சரி, அடுத்த வரி, சுத்த நல் வெளியை
துரிசு அரு பரவெளி அத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி. போன வரியில் சொன்ன சுத்த அலர்வெளி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, பரவெளியில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இந்த பரவெளி குற்றங்களை, அதாவது துரிசுகளை எல்லாம் நீக்கி இருக்கிறது அப்படின்றாரு. என்னென்ன துரிசு? அண்டத்துரிசு, அகிலத்துரிசு, பிண்டத்துரிசு, பேருயிர் துரிசு. இந்த துரிசுகள், இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த பரவெளியில் தான் இந்த சுத்த அலர்வெளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வரி, பரவெளி அதனை பரம்பர வெளியில் அரசுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. போனதில் சொன்னோம் பரவெளி. அந்த பரவெளி எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாரு, பரம்பர வெளியில் இருக்குன்னு சொல்கிறாரு. பரம்பரம்னா ஆகாயம், அதாவது பரவெளியாகிய இறைவன் இருக்கும் இடமானது பரம்பர வெளியான ஆகாயம் எனும் சூன்யமான மோனவெளியில் பூரண ஆதிக்கத்துடன் விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரவெளி பரம்பர வெளியில் விளங்குது. சரி, அடுத்த வரி, பரம்பர வெளியை பராபர வெளியில் அறந்தர வகுத்த அருட்பெரும் ஜோதி. இந்த பரம்பர வெளி பராபர வெளியினால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பராபர வெளி அப்படின்றது சாஸ்திர ஞானம் மற்றும் அனுபவ ஞானத்தை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த வரி, பராபர வெளியை பகர்வெளியில் அராவர வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது பரம்பர வெளியானது பராபர வெளியினால் அறியுமாறு அமைக்கப்பட்டதுன்னு முன்னாடி வரையில் பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த பராபர வெளியானது ஞானிகளால் பகரப்பட்ட, அதாவது கூறப்பட்ட பெருவெளி எதுவோ அதனுள் உள்ளவாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. அதாவது இந்த பெருவெளியைத்தான் என்ன சொல்கிறாங்க, பராபர வெளி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சான்றாக நம்ம ஏற்கனவே தொடக்கத்தில் பார்த்த 11-12 அகவல் வரிகளில் சிறப்பான வரி என்ன வரி அப்படின்னா, உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி. அதில் அந்த வரிகளுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தோம்னா, பெருவெளின்றது வேறு ஒன்றும் இல்லை, மனம் அற்ற நிலை. அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இது எல்லாமே இல்லாமல் மனம் அற்ற நிலையில் தான் அந்த அனுபவத்தை தான் அவர் பெருவெளி அனுபவம்னு சொல்கிறாங்க. அந்த பெருவெளியில் தான் நம்மளுக்கு அருட்பெரும் ஜோதி அனுபவம் ஆகும். அருட்பெரும் ஜோதி என்பது ஒரு அனுபவம். அதாவது இப்போ நம்ம இந்த உடம்பு எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கலாம், வாயை மூடியும் சும்மா இருக்கலாம். மனம் சும்மா இருக்குதா? பல கோடி எண்ணங்கள் போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மனமற்ற நிலையில் தான் அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவமாகும். அதைத்தான் பெருவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த வரி இதுக்கு இன்னமும் நான் சொன்ன இந்த இதுக்கு இன்னமும் அதிகமான ஒரு விளக்கத்தை கொடுக்குது. என்னன்னு பாருங்களேன், பெருவெளி அதனை பெரும் சுகவெளியில் அருளுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி, கரணங்கள் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இவைகளால் நாம் அனுதினமும் பெறக்கூடிய இன்பங்களை தான் நாம் இன்பம் நினச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவற்றினால் பெறக்கூடிய இன்பங்கள் எல்லாம் இன்பங்கள் அல்ல. எது இன்பம்? மனமற்ற நிலையில் அந்த பெருவெளியில் ஒரு அனுபவம் ஏற்படும். அதுதான் அந்த அருட்பெரும் ஜோதியை உணர்வதனால் ஏற்படக்கூடிய அனுபவம். அந்த அனுபவம் தான் பெரும் சுகம் அப்படின்றாங்க. அதுக்கு சான்றா இந்த பாடல், இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றும் என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். தெளிவாக சொல்லிட்டாரா? எப்படி சொல்கிறாங்க? துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். இதுதான் அவர் மொத்தமாக சொல்ல வர விஷயங்கள். எங்கே தொடங்கினார்? சிற்சபையில் தொடங்கினார், எங்கே முடிக்கிறாரு?
பெருவெளி, அதாவது மனமற்ற நிலையில்தான் அருட்பெரும் ஜோதி அனுபவமாகும். அந்த தான் தெளிவாக்கி முடிக்கிறாங்க. இந்த சிந்தனையோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.